விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முன்னால் சென்ற பைக்கின் பின்பக்கம் கஞ்சா போதை இளைஞர்கள் வந்த வாகனம் மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரோசனை பகுதியைச் சேர்ந்தவர் மஸ்தான் தனது இருசக்கர வாகனத்தில் திருவண்ணாமலை செஞ்சி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்மார்க்கமாக பெலாகுப்பத்தை சேர்ந்த ஆகாஷ் மற்றும் செல்வம் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் மஸ்தான் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியுள்ளனர். இந்த விபத்தில் 3 பேரும் படுகாயமடைந்து திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அப்போதும் பெலாகுப்பம் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்ற வாலிபரை நிர்மலா என்ற செவிலியர் சிகிச்சை அளிக்க வந்தார். அப்பொழுது செல்வம் நிர்மலாவை சரமாரியாக தாக்கி அவர்களை கொலை மிரட்டல் விட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 பேர் மோதிக்கொள்ளும் பதைப்பதிக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்வம், ஆகாஷ் ஆகிய இருவரும் கஞ்சா போதையில் இருந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்த நிலையில் அவர்கள் இருவரின் ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு மருத்துவ சோதனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி சையத், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.